ஸோ இந்த 4ல முதல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஜென்ரலா எந்த ஒரு பொருள் வந்து சுவையா இருந்தாலும், அதாவது இனிப்பாக இருந்தாலும் அதுல 4 முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. ஒன்னு சுக்ரோஸ், 2வது ஃப்ரக்டோஸ், 3வது குளுக்கோஸ், 4வது கேலக்டோஸ். இந்த கண்டென்ட்ஸ் இருந்துச்சுன்னா தான் ஒரு பொருள் வந்து இனிப்பா இருக்கும். இந்த 4த்துலயும் இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், கேலக்டோஸ் எவ்வளவு சதவீதம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ரீஃபைன்டு சுகர் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை சர்க்கரை. இதுல இருக்கிற 100% பாத்தீங்கன்னா சுக்ரோஸ். இந்த சுக்ரோஸ் வந்து மத்த 4, அதாவது குளுக்கோஸ், கேலக்டோஸ் அப்புறம் ஃப்ரக்டோஸோட இனிப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதனாலதான் இந்த ஒயிட் சுகர் சொல்லக்கூடிய வெள்ளை சர்க்கரை வந்து மற்ற வகையான சர்க்கரைகளை விட கொஞ்சம் இனிப்பு கூடுதலா இருக்கும். இதுல ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், கேலக்டோஸ் சுத்தமாவே இருக்காது. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரையில பாத்தீங்கன்னா இந்த சுக்ரோஸ் வந்து 88% இருக்கும். மீதி பாத்தீங்கன்னா மொலாசஸ் மற்றும் மற்ற வகையான இனிப்புகள். 3வது விஷயம் பாத்தீங்கன்னா கருப்பட்டி. இந்த கருப்பட்டியில பாத்தீங்கன்னா 85% சுக்ரோஸ் இருக்கு. மீதி பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் அதெல்லாம் இருக்குங்க. ஹனி, அதாவது தேன்ல பாத்தீங்கன்னா சுக்ரோஸ் ரொம்ப குறைஞ்ச அளவு தான் இருக்கும். 50% பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ், 40% பாத்தீங்கன்னா குளுக்கோஸ். இதுதான் அந்த 4 வகையான சர்க்கரைகளும் இருக்கக்கூடிய அந்த சதவீத வகங்கள். ஸோ அந்த 4த்துலயும் நம்ம ஏற்கனவே சொன்ன நம்ம 3 முக்கியமான விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெயிட் கெயின். எந்த சுகரை சாப்பிட்டா ஈஸியா வெயிட் நம்ம வந்து போட்டுருவோம், உடல் எடை அதிகரிச்சிரும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த ஒயிட் சுகர்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன்ல 77 கிலோ கலரிஸ் இருக்குங்க. அதே மாதிரி நாட்டு சர்க்கரையில பாத்தீங்கன்னா 70 கிலோ கலரி, இந்த பனை வெல்லத்துல பாத்தீங்கன்னா 72, இந்த தேன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு, அதாவது 64 தான் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா தேன் வந்து நமக்கு ரொம்ப நல்லது, உடம்பு அதிகமா எடை கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கப் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுல ஒயிட் சுகரோ இல்ல வந்து நாட்டு சர்க்கரையோ போட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சுவை வருதோ அதே சுவை வந்து தேன்ல வரணும்னா நீங்க 1.5 ஸ்பூன் போட வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன் அப்படின்னா தேனுடைய இனிப்பு வந்து ஒயிட்ஸோட இனிப்போட கம்மி. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க ஒரு பால் எடுத்து அந்த பாலில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஸ்வீட்னஸ் இனிப்பை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க ஒயிட் சுகர் எவ்வளவு போடுறீங்களோ அதை விட தேன் அதிகமா போடுவீங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த என்ன ஆகுது, எல்லாத்துலயுமே கலோரி ஒண்ணுதான். ஸோ பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த வேறு வேறு வகையான சர்க்கரைகளை நீங்க எடுத்துக்கிறது மூலமா எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது.